வணக்கம் நண்பர்களே, தமிழ் பிளாசம் சேனலில் தட்டைப்பயிறு குழம்பு எப்படி செய்கிறதுன்னு பார்க்கலாம். அதற்கு தேவையான பொருட்கள்: சின்ன வெங்காயம் 30, புளி எலுமிச்சம்பழ சைஸு, மஞ்சத்தூள் 1/4 டீஸ்பூன், உப்பு தேவையான அளவு, கரம் மசாலா தூள் 1/4 டீஸ்பூன், வெந்தயம் 1/4 டீஸ்பூன், கடுகு 1/4 டீஸ்பூன், சாம்பார் தூள் 2 டீஸ்பூன், கருவேப்பிலை சிறிதளவு, பெருங்காயத்தூள் சிறிதளவு. இப்போ இதெல்லாம் நம்ம அரைச்சி எடுத்துக்கலாம். தக்காளி 1, பச்சை வேர்க்கடலை 1/4 கப் 60 ml, 3 டீஸ்பூன் தேங்காய், 7 வரமிளகா, நீங்கள் இதுக்கு பதிலாக பச்சை மிளகா கூட நீங்கள் சேர்த்துக்கலாம், 7 பூண்டு பல், 10 சின்ன வெங்காயம், ஜீரகம் 1/2 டீஸ்பூன், சிறிதளவு கருவேப்பிலை, தனியா 1 டீஸ்பூன். 1 கப் தட்டைப்பயிறு 250 ml சுடுதண்ணியில் ஊற வச்சு எடுத்துக்கலாம். அரை மணி நேரம் ஊறினா போதும். நைட்டு ஊற வைக்க மறந்துட்டிங்கன்னா இப்படி ஊற வச்சுக்கோங்க. இப்போ பாருங்கள், நல்லா ஊறிடுச்சு. மசாலா அரைச்சிக்கலாம். வேர்க்கடலை, தனியா, ஜீரகம், பூண்டு, கருவேப்பிலை, சின்ன வெங்காயம், வரமிளகா, தேங்காய், தக்காளி சிறுசாக கட் பண்ணி போட்டுக்கோங்க. உள்ளே இருக்கிறத எடுத்துகிட்டு. தேங்காய் வேண்டான்னா கூட நீங்கள் சேர்க்க வேண்டாம், தக்காளி மட்டும் சேர்த்து அரைச்சா போதும். பச்சை மிளகான்னு கூட சேர்த்துக்கலாம் வரமிளகாக்கு பதிலாக. இப்போ இதனால் நைஸாக அரைச்சி எடுத்துக்கலாம். தேவையான அளவு தண்ணி ஊற்றி நைஸாக அரைச்சிக்கலாம். நைஸாக அரைச்சாச்சு. அரிசி கழுவுன தண்ணியில் புளியை ஊற வச்சுக்கலாம். நல்லா டேஸ்ட்டாக இருக்கும் குழம்பு. வானலியில் 2 டீஸ்பூன் நல்லெண்ணெய் ஊற்றிக்கலாம். எண்ணெய் காஞ்சிருச்சு. கடுகு பொரிஞ்சோடனே வெந்தயம் சேர்த்துக்கலாம். சேர்த்து கொஞ்சம் வதக்கிக்கோங்க. இப்போ கட் பண்ண சின்ன வெங்காயத்தை போட்டுக்கலாம். சின்ன வெங்காயம் எவ்வளோ போடுறோமோ அந்தளவுக்கு டேஸ்ட்டாக இருக்கும் குழம்பு. நல்லா வதக்கிக்கலாம். சிம்லேயே வச்சு நல்லா வதக்கிக்கோங்க. சின்ன வெங்காயம் நல்லா வதங்கிருச்சு. மஞ்சத்தூள், சாம்பார் தூள், கரம் மசாலா தூள், பெருங்காயத்தூள் சிறிதளவு சேர்த்து நல்லா வதக்கிக்கலாம். சிம்லேயே வச்சுக்கோங்க, இல்லை கருகிரும். இப்போ ஊற வச்ச தட்டைப்பயிரை போட்டுக்கலாம். போட்டு நல்லா வதக்கிக்கலாம். இது வேக வைக்கணும் அவசியம் கிடையாது, நம்ம இதிலேயே வெந்துடும். அரைச்சி வச்ச விழுதை சேர்த்துக்கலாம். சேர்த்து தேவையான அளவு தண்ணி சேர்த்துக்கலாம். தட்டைப்பயிர் வேகணும், அதுக்கேற்ற மாதிரி தண்ணி ஊற்றிக்கலாம். ஊற்றி நல்லா கலந்து விட்டுக்கலாம். கொஞ்சம் தண்ணி ஜாஸ்தியாகவே ஊற்றுங்க. காரமணி வேகிறப்போ தண்ணி சுண்டிடும். இந்த அளவுக்கு இருந்தால் போதும். கருவேப்பிலை சிறிதளவு, உப்பு தேவையான அளவு சேர்த்து நல்லா கலந்துக்கலாம். இப்போ மூடி போட்டு மூடிடலாம். தட்டைப்பயிர் நல்லா வேகணும். அப்பப்போ கிளறி விட்டுக்கிட்டே இருங்க, அடி பிடிக்காமல் பார்த்துக்கோங்க. இப்போ தட்டைப்பயிறு வெந்துருச்சான்ட்டு அப்பப்போ பார்த்துக்கோங்க. இன்னும் கொஞ்சம் வேகணும். நம்ம இன்னும் ஒரு 5 நிமிஷம் வேக விடலாம். இப்போ எடுத்து பாருங்கள். தட்டைப்பயிறு நல்லா நசுக்க முடிஞ்சிச்சுன்னா நல்லா வெந்துருச்சுன்னு அர்த்தம். இப்போ புளி கரைச்சல் ஊற்றிடலாம். புளி கரைச்சல் ஊற்றின பிறகு தட்டைப்பயிறு வேகாது. அதனால் தட்டைப்பயிறு வெந்த பிறகு புளி கரைச்சல் ஊற்றிக்கோங்க. ஊற்றி நல்லா கலந்துக்கலாம். குழம்பு கெட்டியாக இருந்தால் சுடு தண்ணி ஊற்றிக்கோங்க, பச்சை தண்ணி ஊற்றாதீங்க, இல்லைனா குழம்பு டேஸ்ட் மாறிடும். இப்போ ஒரு 2 நிமிஷம் வேக விடலாம். 2 நிமிஷம் நல்லா கொதிச்சிருச்சு. நல்லா கலந்து விட்டுக்கலாம். இப்போ நம்ம அடுப்பு ஆஃப் பண்ணிடலாம். நெய் 1 டீஸ்பூன் ஊற்றிக்கலாம். நல்லா டேஸ்ட்டாக இருக்கும். கடைசியில் ஊற்றுங்க. ஊற்றி நல்லா கலந்துக்கலாம். கொத்தமல்லி இலையை தூவிடலாம். சுவையான தட்டைப்பயிறு குழம்பு ரெடி ஆயிடுச்சு. இந்த ரெசிபியை செஞ்சு பார்த்துட்டு உங்களோட கமெண்ட்ஸ் என்னன்னு சொல்லுங்கள். பிடிச்சிருந்தால் லைக் பண்ணுங்கள், ஷேர் பண்ணுங்கள், சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள்.